ஸ்டால் பற்றி நிறையா பேர் என்கிட்ட கேட்ட டவுட்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரிப்ளை பண்ண வேணாம், மொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டுட்டா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மகாராஜாவில் ஸ்டால் போட்டிருந்தேன் இல்லையா, என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டால் அப்போ எடுத்த வீடியோ தான். இவ்வளோ நாள் கழிச்சு இந்த வீடியோ இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு ஸ்டால் போடுறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கணும், எந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸ்டால் போடுறது நான் மகாராஜாவில் போடுறதுக்குன்னு பிளான் பண்ணி போகல, சும்மா ரோட் சைடு எங்கேயாவது ட்ரை பண்ணலாமே தான் போயிருந்தேன். இப்போ ஸ்டால் போடணும்னா மெயினாக டேபிள் தேவை. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டபுள் டேபிள் தான் நான் வாங்கியிருந்தேன். அதோட பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பாருங்கள். காரைக்குடி பெரியார் சிலையில் தான் ஸ்டால் போடலாமேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம், ஆனால் அங்கே எதுவும் செட் ஆகலை. அப்புறமா தான் மகாராஜாவில் செட்டிநாடு காரைக்குடி ஷாப்பிங் ஈவெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஸ்டால்லாம் போடுறதா கேள்விப்பட்டு நாங்கள் அங்கே நேரில் போய் பார்த்து ஒரு ஸ்டால் வந்து நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். இந்த விளாக் வந்து நான் ஸ்டால் போடுறதுக்கு நாள் தான் எடுத்திருந்தேன். இதுக்கப்புறம் எப்படிலாம் போச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த விளாக்ஸில் வந்து நான் சீரீஸ் மாதிரி ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.